المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء. أنا مسلم وأقولها ملء الفؤاد وفي حنايا الأضلع. أنا مسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, உழைப்பின் களைப்புக்கு பின்னால் நம்மெல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் சில மார்க்க விஷயங்களை படித்து கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். அதற்காக முதலில் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. ஏனென்றால் பொதுவாக நல்ல விஷயங்களை படிப்பதற்கான எண்ணம் வருவதே அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு நியாமத். எங்களுக்கு அதற்குரிய எண்ணம், அந்த சிந்தனை எந்த காரணமாக அது வந்தாலும் சரி, இந்த இடத்திற்கு போவோம், 2 விஷயத்தை தெரிந்து கொள்வோம் என்பதற்கு அந்த எண்ணம் எதன் காரணமாக எங்களுக்கு வந்தாலும் சரி, ஒரு உலக நோக்கத்திற்காக அந்த எண்ணம் வந்தாலும் சரி, மறுமை இலக்காக வைத்து அந்த எண்ணம் வந்தாலும் சரி, நல்ல விஷயம் நடக்கிற இடத்திற்கு போவோம் என்கின்ற எண்ணம் வருவது அல்லாஹு தாலா எங்கள் மீது இன்னும் ஒரு அருள் பார்வையை வைத்திருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம். அதனால் நம்ம இங்கே கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, படித்துக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய ஒரு நியாமத்தாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூல் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது ஒரு மஜ்லிஸை பற்றி அல்லாஹ்விடத்திலே என்ன செய்வார்? அல்லாஹ்விடத்திலே முறைப்பட்டு கொண்டிருப்பார். அப்போ அந்த முறைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி என்ன செய்வான்? அந்த விஷயங்களை விசாரித்து கொண்டு வருகிற நேரத்தில் இறுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ அந்த மஜ்லிஸிலே உள்ள எல்லோருக்கும் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறாய். ஆனால் அவரிலே ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த மஜ்லிஸுக்கு வந்ததே படிக்கின்ற நோக்கம் அல்ல. அந்த மஜ்லிஸுக்கு வந்ததே படிக்கிற நோக்கமோ எந்த விதமான மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்கிற நோக்கத்திற்கோ வரவில்லை. ஒரு நண்பரை தெரிந்து கொள்கின்ற அமைப்பில் வந்த மாதிரி ஒரு வேறு நோக்கம். ஆனால் இந்த நோக்கத்திற்காக அவர் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அப்படி என்கின்ற அந்த செய்தி என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த இடத்திற்கு வந்ததனால், நல்ல விஷயம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்ததனாலேயே அவரது பாவங்கள் என்ன செய்துவிடும்? மன்னிக்கப்பட்டு விடும் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ இலக்கு அதுவல்ல. இலக்கு இல்லாமலே அந்த இடத்திற்கு வந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? பாவங்களை மன்னிக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நல்ல சூழல், நல்ல சந்தர்ப்பம், மார்க்கத்தை படிப்பதற்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான இடங்களுக்கு போகின்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வருவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்கின்ற அருள் என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் அமலுக்குரிய 10 நாட்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் எல்லா நாட்களையும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும். ஆனால் இந்த 10 நாட்களில் நாம் கடுமையாக என்ன செய்ய வேண்டும்? அமல் செய்ய வேண்டும். உழைப்புகளுக்கு மத்தியில், உழைப்புடைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் அமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 10 நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த 10 நாட்களிலும் ஷைத்தான் எமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி, நீ களைத்திருக்கிறாய், டயர்டிலே இருக்கிறாய், உன்னால் இன்றைக்கு இவ்வளவு தான் என்ன செய்ய முடியும்? தொழ முடியும். உன்னால் இவ்வளவு தான் இன்றைக்கு குர்ஆன் ஓத முடியும். உன்னால் இவ்வளவு தான் இந்த விஷயங்களை உனக்கு இன்றைக்கு செய்ய முடியும் என்கின்ற எண்ணத்தை என்ன செஞ்சுருவான்? செகண்டுக்கு செகண்ட் போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் எந்த நேரத்தில் போட மாட்டான்? நீங்கள் வேலை செய்கிற நேரத்தில் என்ன செய்ய மாட்டான்? அதை போட மாட்டான். காரணம், நீங்கள் வேலை செஞ்சாகணும், அப்போ தான் சேலரி என்ன செய்யும்? கிடைக்கும் என்பதனால் அந்த நேரத்திலலாம் அந்த சிந்தனைகள் பெரிதாக வராது. எந்த நேரத்தில் வரும்? வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபடுகிற நேரத்தில் அல்லது ஈடுபட நினைக்கிற நேரத்தில் என்ன செய்யும்? அந்த சிந்தனைகள் நிறையவே ஷைத்தான் எங்களுக்கு போடுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வைத்து நான் சில விஷயங்களை இந்த இடத்திலே மாற்றத்தை நோக்கிய நகர்வு என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மாற்றம் பற்றிய சில சிந்தனைகள் உங்களுக்கு மத்தியில் நான் முன்மொழியலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதுமே நாம் எல்லோரும் அடிக்கடி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த மாற்றம் பற்றிய சிந்தனை. நாம் மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லோருக்கும் என்ன செய்யும்? காலாகாலம் மரணிக்கின்ற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும்.
நான் மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை காலாகாலம் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே நாம் என்ன செய்வோம், அந்த சிந்தனையை நோக்கி கொண்டே இருப்போம். நாட்டில் இருக்கிறோமா அந்த நேரத்தில் அப்படி தான் சிந்தித்திருப்போம். இங்கே வந்தோமா நாங்கள் மாற வேண்டும் அப்படியே சிந்தனை எல்லோரிடத்திலும் எப்பொழுதுமே என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றில் மாற்றம் அடைந்தால் இன்னொன்றிலும் என்ன செய்ய வேண்டும், நான் மாற வேண்டும். இதில் நட்டும் மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். 1500 சேலரி வாங்கிட்டு இருந்தோம்னா அல்லது 1000 வாங்கிட்டு இருந்தோம்னா அடுத்த சிந்தனை என்ன வரும், எப்படியா 1800 ஆகணும் அப்படி என்கின்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். 1800 ஆகினா நிம்மதியாகிடுவோமா, இல்லை அடுத்து என்ன 2000 ஆக வேண்டும். 2000 உள்ள நிம்மதி ஆகிக்கிறான்னு கேட்டால் இல்லாமல் 3 கிளிப்பான். 3 உள்ளவர் 5, 5 உள்ளவர் 7, 10, 12, 1 லட்சம் அப்படி முதல் பணக்காரன் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு என்ன செய்வான், போய்கொண்டே இருப்பான். அது மனிதனுடைய ஒரு சிந்தனை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் ஸஹபின் லபதகா இலைஹிமா ஸாலிஸா வமா யம்லஉ ஃபஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தாலும் 3வது ஓடை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். தங்கத்தை என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். நீங்கள் போகிறீங்க உங்களோட வீடுகளுக்கு இன்று இரவு போகிறீங்க, முன்னால் பார்க்குறீங்க என்னது, உங்களோட வீட்டு வாசல்லையே என்னது 2 ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தங்கமாக என்ன செய்யுது, ஓடிக்கொண்டிருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும், முதலாக மனிதன் அடிப்படையில் என்ன வரணும், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் கிடச்சிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம நாட்டுக்கு போயிடணும் தான் நினைவு வரணும். ஆனால் அப்படி வராது. ஆனால் திடீர்னு இங்கிருந்து 2 ஓடை எப்படி வருது, ஏதோ நிறைய ஊற்றெடுக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் இருக்கி போல என்று சொல்லி 3ஆவதுக்கும் 4ஆவதுக்கும் வாய்ப்பை தான் என்ன செய்வோம், அதில் தேடுவோமே ஒழிய நம்மளுக்கு 2 கிடைச்சதேன்னு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகின்ற மனோநிலை யாருக்குமே என்னது இல்லை. மாற்றம், முன்னேற்றம் என்கின்ற அந்த டெவலப்மெண்ட் சிந்தனை மனிதனுக்கு என்ன செய்யும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் நாம் இஸ்லாம் கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, நாங்கள் அதாவது ஆன்மீகத் துறையில் நல்ல குண ஒழுக்கங்களில் வணக்க வழிபாடுகளில் எமது வாழ்க்கை முறைகளில் மறுமையை நோக்கிய மாற்றத்துக்கான முயற்சி தான் நம்ம எடுக்கணும். அந்த மாற்றங்களை சரிப்படுத்தல். இந்த பொருளாதார விஷயங்கள் இருக்கு தானே, அது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சாதாரண உழைப்பு இருந்தாலே போதுமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்கு நம்மளை வசதி படைத்தவனாக மாற்ற நினைக்கிறானோ அன்றைக்கு என்ன செஞ்சுருவான், அதனுடைய வாசல்களை திறந்து விடுவான். நிறைய படித்தவர்கள் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். கையெழுத்தே போட தெரியாதவர்கள் எங்கே இருக்கிறாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ படிப்பது தான் நமது முன்னேற்றத்துக்கும் நமது முழுமையான முயற்சியும் உழைப்பும் தான் நமது முன்னேற்றத்துக்கான அடிப்படை என்பது அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே அதாவது பொருளாதாரத்தை தர நினைத்து விட்டான்னு வைங்க, நம்மளுக்கு பொருளாதாரம் வேண்டும், பொருளாதாரத்தை அப்படி வளமாக இவனுக்கு திறந்து விடுவோம் என்று நினைத்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், திறந்து விடுவான். எனவே முதலாவது நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், மாற்றம் என்கின்ற சிந்தனை எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வாழ்க்கை அதாவது உலக ரீதியாகவும் இருக்கும், மார்க்க ரீதியாகவும் இருக்கும். நாம் எமது சிந்தனை எதில் செலுத்தணும், மார்க்க ரீதியாக நல்ல மாற்றங்களை அடைந்து இறை திருப்தியை பெறுவது எவ்வாறு, இதில் தான் நமது கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனால் எமது பெருவாரியான கவனம் எதில் இருக்குது, மார்க்க சைடில் கொஞ்சம் ஒரு அளவு வைத்திருக்கிறோம். ஆனால் பெருவாரியான கவனத்தை எதில் வைத்திருக்கிறோம், பொருளாதாரம், உலக விஷயங்கள், உலக முன்னேற்றங்கள் இதில் தான் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனாலும் அதில் நம்ம வைத்தது பொருளாதார முன்னேற்றங்கள் என்று வைப்பது தவறு இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் எதை விட அது அதிகமாக இருக்கக்கூடாது, மார்க்க ரீதியாக நாங்கள் தேடக்கூடிய அந்த முயற்சியை விட அதிகமாக இது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால் சகோதரர்களே, முதலாவது மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள், சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலும் என்ன நினைக்கிறோம், ரமலான் நுழைகிற நேரத்தில் எல்லாரும் என்ன எடுத்திருப்போம், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்திருப்போம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். போன ரமலானை நான் என்ன செஞ்சிட்டேன், ஒழுங்காக செய்யலை, இந்த ரமலானை ஒழுங்கான முறையில் தொழ வேண்டும். அதனால் ஃபஸ்ட் சுபகுல முன்சப்பில் இமாமுக்கு முந்தி யார் நுழைவோம், நம்ம தான் என்ன செய்வோம், நுழைவோம். கடைசியாக யார் வெளியே வருவோம், நாங்கள் தான் வெளியே வருவோன்ற லெவலில் முதலாம் நாள் இருக்கும். இரவு தொழுகை எப்படி இருக்கும், தராவி அந்த மாதிரி தொழுதுருவோம். 2ஆம் நாள் அதில் ஒரு 75 வீதம், 3ஆம் நாள் 50 வீதம், 4ஆம் நாள் கொஞ்சம் பேர் ஃபர்ல என்ன செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. இப்படியே இதை முடிந்த பின்னால் ரமலானுடைய கடைசி இருக்கிற 29, இப்போ 29 ஆக போகுது. இப்போ நிறைய பேர் என்ன பேசிக்கிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ளே, இந்த ரமலானை என்ன செய்யலை, ஒழுங்காக பயன்படுத்தலை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 2015 ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பம். இது கடைசி என்ன, அடுத்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். இப்படி எத்தனை வருஷம் யோசிக்கிறோம், 20-25 வருஷமாக என்ன செய்கிறோம், இதைத்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டிருக்கிறோம். இப்போ 61வது வயசில் இதை தான் யோசிக்க போகிறோம். என்ன, இந்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்தவில்லை, அடுத்த ரமலானையாவது என்ன செய்வோம், ஒழுங்காக பயன்படுத்துவோம். அடுத்த ரமலான் நம்ம மரணமாக இருக்கலாம், அல்லாஹு அலம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மாற்றம் என்கின்ற சிந்தனை நம்ம மனிதனுக்கு அல்லாஹு தாலா தந்த ஒரு இயல்பான சிந்தனை.
எல்லா விஷயங்களிலும் மாற்றம் என்ற சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். நான் அந்த மாற்றம் என்ற சிந்தனையை மனதில் பதிய வைக்கிறேன்னு சொன்னால் வாழ்க்கையுடைய திருப்தி கூட அந்த மாற்றம் என்ற சிந்தனையில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எந்த தொழிலே நிறைய மக்கள் திருப்தி ஆகிக்க மாட்டாங்க. நாட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, இது சரி வராது, வெளிநாட்டுக்கு போய் தான் நம்ம என்ன செய்யணும், ஒழுங்காக உழைக்கணும். வெளிநாட்டுக்கு வந்து நினைப்பாங்க, பேசாமல் நாட்டிலே இருந்து என்ன செஞ்சிக்கலாம், உழைச்சிக்கலாம் இந்த செலவை பார்க்குற நேரத்தில். அல்லது இருக்கிற தொழில் என்ன செய்வோம், இந்த கஃபீல் சரி வராதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு வைங்களேன், அடுத்த வேலைக்கு பாஞ்சா தான் நல்லாண்டு அதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்கே போனவர் என்ன நினைப்பான், ஏற்கனவே இருந்தது நல்ல தொழில், அதிலே என்ன செஞ்சிக்கலாம், இருந்திக்கலாம். மனிதனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல நிலையை என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். இங்கே உள்ளவன் அடுத்த தொழில் உள்ளவன் தான் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அங்குள்ளவன் என்ன செய்வான், இவன்கிட்ட சேலரி குறைஞ்சிருந்தால் அவனுக்குள்ள நிம்மதி மாதிரியானது நம்மளுக்கு நிம்மதி இல்லை. இது மனிதனுடைய ஒரு நோய். நீங்கள் புரிஞ்சுக்கணும், விளங்கிட்டா. எதிலையும் திருப்தி இல்லாமல் முன்னால் உள்ளவனை பார்த்தே நம்ம வாழக்கூடிய அந்த மனோநிலை என்ன செய்யும், எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதில் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, இதில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் திருப்தியான வாழ்வை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. உலக வாழ்க்கைக்கும் தான். நீங்கள் உலக வாழ்க்கை விஷயங்களில் இந்த மாற்றம் என்ற விஷயத்தை கவனமாக செயல்படுத்த வேண்டும். ஆனால் மார்க்க விஷயங்களில் நிறைய மாற்றங்களை நோக்கி என்ன செய்யணும் நீங்கள், அதாவது எம்மை திருத்திக் கொள்கின்ற அந்த மாற்றங்களை நிறைய வரவேற்க வேண்டும். உலக விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை அடிமனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். நான் பின்னால் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்வேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அம்சமாக மார்க்க விஷயங்களில் நாம் மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டும். அடிக்கடி அது பற்றி யோசிக்க வேண்டும். இந்த சிந்தனைக்கே நான் சொல்லுகிறேனே, நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்தோம், நம்ம ஒன்றுமே பயன்பெறவில்லைன்னு வைங்க, இந்த இடத்துல கலந்து கொண்டோம் போனோம்னு வைங்களேன், அதுக்கு ஒரு நன்மை இறைவனிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. பயன்படுகிறது கூட நன்மை ஒன்று இருக்குது, அது வேறு. ஆனால் நம்ம வந்தோம் கலந்து கொண்டோம் என்ற ஒரு நல்ல விஷயத்தில் அமர்ந்தோம் என்பது இருக்கிறது. நாளை மறுமையில் இந்த நேரத்தை நீ எப்படி கழித்தா என்ற நேரத்தில் இது ஒரு பிரயோஜனமான நேரமாக வருமா, வீணான நேரமாக வருமா, பிரயோஜனமான நேரமாகத்தான் வரும். அது நன்மையில் ஒரு பகுதி. ஒரு நல்ல விஷயத்திற்காக கூடி கலைகிறோம், அதை செய்ய கிடைக்கவில்லைன்னு வைங்க, கூடினதுக்கு என்ன செய்யுது, ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம கூடினோம் பாருங்க, அதுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் மாற்றங்களை மார்க்க விஷயங்களிலும் ஆன்மீக விஷயங்களும் நிறைய வரவேற்க வேண்டும். அதே நேரம் உலக விஷயங்களில் சில கட்டுப்பாடோடு அதை யோசிக்க வேண்டும். அப்போ தான் நம்ம திருப்தியாக என்ன செய்வோம், வாழ்வோம். இந்த திருப்திசம் தான் நான் பின்னால் சொல்லுவேன். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது மாற்றம் என்கிற நம்ம சிந்திக்கிற இந்த விஷயங்கள் இருக்குது. இதில் நிறைய பேர், அதாவது சில பாவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா ஒரு பலகீனம் கொடுத்துருப்பான். ஒருத்தர் வந்து என்ன செய்வார், பெரும்பாலானவங்க பொதுவான பலகீனங்கள் இருக்குது. சினிமாவில் என்ன செய்வார்கள், நிறைய பேர் நல்ல மார்க்கப்பற்று எல்லாம் இருக்கும். ஆனால் எதில் வீக்காக இருப்பாங்க, சினிமா ஆண்டு வந்தால் பயான் கேட்பார்கள், சினிமா ஆண்டு வந்து என்ன செஞ்சுருவாங்க, வீக்காகிடுவாங்க. சுபகு தொழுகை என்னது, ஜமாத்துக்கு இருக்காது, அல்லது தொழுகையே என்ன செய்யாது, இருக்காது. இப்படியே சில பாவங்கள் அவர்களை பீடித்து கொண்டிருக்கும். சிலர் வந்து நான் சிகரெட் குடிக்கிறேன், இதை விட்டுறோன்னு நினைப்பார். சிலர் என்ன செய்வார், நான் எப்போ பார்த்தாலும் மனைவியை திட்டிக்கொண்டும் ஏசிக்கொண்டும் இருக்கிறேன், இதிலிருந்து மாற வேண்டும். சிலர் நிறைய எனக்கு கோபம் வருது, இதிலிருந்து மாற வேண்டும், குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, நிறைய நல்ல ஆன்மீக மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நிறைய முயற்சி எடுத்தும் நிறைய கஷ்டப்பட்டும் இதில் என்ன முடிவு கண்டிருப்பாங்க, நிறைய பேர் தோல்வி. நம்மளால் முயற்சி எடுத்து சரி வராது, இது சரி வராது. நிறைய உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது இப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி நிம்மதியாக வாழ்வது அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சீரி வந்துன்னு வைங்களேன், அவசரமாக வாங்கி என்ன செஞ்சுருவாங்க, பார்ப்பாங்க. ஏன் நம்ம வந்து பிரச்சனையை இவ்வளோ நாளும் தீர்க்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், அது இல்லாத ஒரு வழி ஒன்று இவர் என்ன செஞ்சிருப்பார் போல இருக்குது, இதில் சொல்லியிருப்பார், அதை ஃபாலோ பண்ணமாண்டா குடும்ப பிரச்சனை என்ன செஞ்சிடும், முடிந்து விடுமா நினச்சி பார்ப்பாங்க. அவரால் என்ன சொல்லலாம், அதில் குடும்ப பிரச்சனையை முழுமையாக தீர்க்கிற மாதிரி சொல்லலாமா, இல்லை சில வழிகாட்டல்களை சொல்லலாம். அதை பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் நான் அப்ளை பண்ணி எப்போயோ முடிஞ்சுது, இதுக்கு பிறகுல நம்ம சரி வராது. இது ஒரு ஆள். அதே போல் சுபகு நேரத்தில் ஜமாத்துக்கு முதல் சஃப்புக்கு வருவது எப்படின்னு ஒரு தலைப்பு பேசினா என்ன செய்வீங்க, உடனே போட்டு பார்ப்பீங்க. நம்ம இவ்வளோ நாள் 20 வருஷமாக ட்ரை பண்ணி நம்மளுக்கு முதல் ஜமாத்துக்கு வர கிடைக்கல, எப்படி என்று பார்ப்போம்னு அதை பார்ப்பீங்க. ஏன் பார்ப்பீங்க தெரியுமா, நம்ம லேசான ஒரு வழியை தேடித்தான் அதில் பார்ப்போம். இதில் ஒரு இலகுவான ஒரு வழி இருக்கிறதான்னு பார்ப்போம். எப்படி பார்ப்போம், சொன்ன உடனேயே நம்மளுக்கே தெரியாமல் போய் பல்தலக்கு நம்மளாக உதவெடுத்து திடீர்னு போய் ஆட்டோமேட்டிக்லி சஃப்பில் நிற்கிற மாதிரி ஏதாவது வழி சொல்லிப்பாருன்னு நினைப்போம். அப்படி சொல்லலாமா, அவருக்கு சொல்ல இல்லாது. அவர் என்ன சொல்லலாம், இரவு நேரத்தில் நிறைய சாப்பிடாதீங்க, நேரத்தோடு தூங்குங்க, விளங்கிட்டா. அதே போல் என்னது, இந்த வேறு சிந்தனைகளை விடாதீங்க, அலாம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, சீரியை பார்த்துட்டு இதை விட நிறையவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், செய்து பார்த்து விட்டோம், நம்மளால் முடியாது. எல்லோரும் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, முடிஞ்சது எல்லாம் ட்ரை பண்ணி முடிஞ்சாச்சு, எல்லாம் ட்ரை பண்ணி முடிஞ்சாச்சு, இனி வழியே இல்லை. இதை சைத்தானும் பயன்படுத்துகிறான். இதை என்ன செய்யறான், சைத்தானும் சிறந்த முறையில் பயன்படுத்துகிறான்றதை பார்க்குறோம். எப்படி சைத்தான் பயன்படுத்துகிறான், உதாரணமாக ஒரு மார்க்க உரையை நீங்கள் கேட்குறீங்க, உருக்கமான ஒரு மார்க்க உரை. முதல்ல அவங்களுக்கு என்ன ஒரு முடிவு வரும், இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இனி சினிமா பார்ப்பது இல்லை,
இன்றையிலிருந்து இனி தேவையில்லாமல் கோபப்படுவது இல்லை, இன்றையிலிருந்து பொய் சொல்லுவது இல்லை, இன்றையிலிருந்து சுபகுக்கு ஜமாத்து போவது முடிவெடுத்துட்டு போயிருவீங்க. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. எப்படி? ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அறிவாளி. எவ்வளோ காலத்தில் நிற்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்த காலத்திலிருந்து இன்றைய நவீன காலம் வரைக்கும் அவன் என்ன செய்கிறான்? பார்த்து வழிகெடுத்து அதிலேயே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்யுது அவனுக்கு இருக்குது. அதனால் அவனுக்கு தெரியும் எப்படி மைண்டு ஓடும், நம்ம எப்படி சிந்திப்போம், எப்படி மாறுவோம். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு முடிவெடுத்தோமா சைத்தான் கொஞ்சம் விலகிடுவான். ஏன் விலகிடுவான்? ஒரு 3 நாளைக்கு அது ஓடட்டும். 3 நாளைக்கு என்ன செஞ்சிட்டோம்? அது ஓடட்டும். நம்ம என்ன செய்வோம்? அந்த 3 நாள் நீங்கள் பார்ப்பீங்க, சுபஹானல்லாஹ் நாங்கள் மாறிட்டோம். எப்படி நினைப்பீங்க? நாங்கள் மாறிட்டோம், இனி எந்த டிஸ்டர்ப் இல்லை, எப்படி அழகாக தொழுவோம், இவ்வளோ நாள் நம்மளுக்கு செய்யலாமே, இனி நான் மாற மாட்டேன், இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். 3ஆவது நாளைக்கு பிறகு என்ன செய்யும்? அன்றைக்கு பார்த்து ஒருத்தன் சொல்லுவானது புதிய ஒரு படம் வெளியாக இருக்கிறது அப்படின்னு போட்டுருவாள். அப்போ என்ன நினைக்கும்? இவ்வளோ நாள் 3 நாள் பார்க்காம இருந்துட்டோம், 3 நாள் உறுதியாக இருந்தோமா இல்லையா, கடைசியாக ஒரு முறை என்ன செஞ்சுருவோம், இதை மட்டும் லாஸ்ட்டாக இதை பார்த்துருவோம். அல்லது ஒரு என்ன நினைப்பார், 3 நாள் நம்ம சுப ஜமா தொழுதுட்டோம், இன்றைக்கு என்ன செய்வோம், இன்றைக்கு மட்டும் விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பான். இப்படி ஏதாவது ஒரு விஷயம், அல்லது கோவம், மனைவியோட ஒரு பிரச்சனை வந்து கோவம் வந்து என்ன நினைப்போம், இதுக்கங்களை பொறுமையாக இருக்கக்கூடிய, இதுக்கும் கோவப்படாட்டி நான் ஆம்பளை இல்லைன்னு என்ன செஞ்சிருவான், அதுக்கு ஒரு கோவப்பட்டுருவான். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சைத்தான் ஒரு வீக்கில் உழ வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான், அந்த பலகீனத்தில் என்ன செஞ்சிருவான், போய் அந்த பலகீனத்தில் இருக்க ஆரம்பிப்பான். அந்த பலகீனத்திலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிப்பான். கடைசியில் என்ன நடக்கும்? உடனே போய் தௌபா செஞ்சிருவான். அல்லாட்ட போய் மன்னிப்பு கட்டி, அல்லாஹ் நான் உறுதி எடுத்தேன், ஆனால் தவறில் விழுந்துட்டேன், இனி விழ மாட்டேன். மறுபடி 2ஆம் நாள் என்ன செய்யும்? திருப்பி ஒரு தவறு வரும். மறுபடி செஞ்சு 4ஆம் முறை என்ன முடிவு எடுப்பான் தெரியுமா? சைத்தான் வருவான். அப்போ சைத்தான் ஒரு உபதேசம் பண்ணுவான் நிறைய பேருக்கு. என்ன உபதேசம் தெரியுமா? வந்து ஜபாரு, நீ ஏற்கனவே பாவத்தை செஞ்சாய், தௌபா செஞ்சாய், மறுபடி பாவத்தை செஞ்சாய், மறுபடி தௌபா செஞ்சாய், மறுபடி பாவத்தை செய்தாய், மறுபடி தௌபா செய்தாய். அப்போ அல்லாஹ் தஆலாவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? விளையாட்டாக நினைக்கிறேனே. ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு. என்ன? ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு. எங்களுக்கு எது முதல்ல லேசாப்படும்? தௌபா விட்டுருவோம். எதை? தௌபா விட்டுருவோம். என்றைக்கு நான் முழுசாக இந்த பாவத்தை விடுகிறேனோ அன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்வோம். அவ்வளோதான். சைத்தானுடைய உபதேசம் இது, புரிஞ்சுக்கங்க. இது யாரோட உபதேசம்? சைத்தானுடைய உபதேசம். நீங்கள் எதை விட்டுருவீங்க? தௌபா விட்டுருவீங்க, தொடர்ந்து பாவம் செய்வீங்க. ஆனால் ஏற்கனவே எப்படி இருந்தீங்க? பாவம் செஞ்சு தௌபா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எந்த ஸ்டெப்பை கொண்டு வந்தான்? தௌபாவான பாவம் மட்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு எது வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது? உயிர் மூச்சு போகின்ற வரைக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் போராடுங்க. அல்லாஹ் தஆலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? புறக்கணிக்க மாட்டான். அதனால் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள போராட்டம் என்பது இருக்கிறதே, சைத்தான் லேசில் விட மாட்டான். சைத்தானுக்கு பல ஹியல்கள், பல தந்திரங்கள் என்ன செய்கிறது இருக்கின்றன. தொழாமலே ஒருவன் இருக்கிறான்டா, அவனுக்கு ஒரு சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான். தொழுவுறவங்களாம் பாரு, தாடி வச்சவங்கெல்லாம் பாருங்கள், மார்க் அடையாளங்களோடு இருக்கிறவங்களாம் பாருங்கள், எல்லாம் பொய்யும் அதுவும் இதுவும் இப்படித்தான். நீ தொழாமல் இருக்கிறதா நல்லது. நீ தொழாமல் இருக்கிற தொழுதா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் கரெக்டாக வைக்கணும். அவனை கரெக்டாக வைக்கிறாங்களா இல்லைன்னு ஒரு வசனத்தை சொல்லி அவனை தொழாமாக்கிடுவான். இல்லை அவன் கொஞ்சம் திருந்தி தொழ ஆரம்பிச்சான்னு வைங்களே, அவனை நல்லா தொழுவான். இப்போ நல்லா இபாதத்தாக இறைவனை நாடி நிறைய தொழுது கண்டிருப்பான். அவனுக்கு என்ன சைத்தான் ஒரு அட்வைஸ் பண்ணுவான்? உன்னைய மாதிரி தொழுகையாளி நீ யாரையோ கண்டிக்கிறியா? உன்னைய மாதிரி தொழுகையாளி யாருக்கு எப்படி நீ தொழுகிறாய் அப்படின்னு சைத்தான் ஒரு ஆச்சரியமான சிந்தனையை போடுவான். எப்படி அழிஞ்சு போவான்? பெருமையால் என்ன செஞ்சிருவான்? அழிஞ்சிருவான். அப்போ சைத்தானுக்கு பல ஹியல் இருக்குது, திசை திருப்பதற்கான பல வழிமுறைகள் இருக்கின்றன. அப்போ அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாற்ற நினைக்கிற நாங்கள், எங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிற நாங்கள், முஜாஹதத்துன் நஃப்ஸ், உள்ள முயற்சி இல்லாமல், உள்ளத்துக்குரிய மனதுக்குரிய முயற்சி இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? நாங்கள் மாற்றங்களை அடைய முடியாது. ஆனால் நாங்கள் மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கிறோம்? சுபகு ஜமாத்தா அன்றைக்கு எழும்புகிற நேரத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், சுபகுடைய தூக்கமே இருக்கக்கூடாது. ஸோ பகலில் நடந்து போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சுபகு போகணும். நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், மௌத்து வரைக்கும் சுபகுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. ஒன்றை மனதில் வைங்க, நான் சுபகுக்கு ஜமாத்துக்கு போக வேண்டுமா? சில கஷ்டங்களை அனுபவிக்காமல் போக முடியாது. நான் பொறுமையாக இருக்க வேண்டுமா? சில கஷ்டங்களை படாமல் பொறுமையாக இருக்க முடியாது. நான் சில பாவங்களை விட வேண்டுமா? சில கஷ்டங்களை படாமல் அந்த பாவங்களை விட முடியாது. இலகுவாக எதையாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது? நடக்காது. அல்லாஹ் தஆலா எல்லா மாற்றங்களையும் பலவிதமான தியாகங்களுக்கு பின்னால் தான் வச்சுக்கிறார். அது நலவும் தான். உதாரணமாக சொல்லுகிறேன், நீங்கள் கெட்ட குணத்திலிருந்து நல்ல குணத்துக்கு வருவதற்கு மட்டுமல்ல, நல்ல குணத்திலிருந்து கெட்ட குணத்துக்கு வருவதாக இருந்தால் உங்களுக்கு லேசாக வரையலாது. அது தெரியுமா? அல்ல அப்படி தான் வச்சுக்கிறான். நல்ல குணத்துலேருந்து கெட்ட குணத்துக்கு வரோன்னு நினைக்கிறேன். கொலகாரனாக மாறோண்டா லேசாக மாறமா எல்லாருக்கும் யாருக்காவது?
நீங்கள்லாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் வந்து நாளையிலேருந்து அவனை மாதிரி கொலைகாரனாக மாறேன்னா இயலாது. நினச்சி பாருங்க பாப்போம். நினச்சாலே உங்களுக்கு என்ன செய்யும், அப்பா அந்த வேலை வானம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஒரே அடியாக என்ன செய்யலாது, கெட்டதுக்கும் மாற முடியாது, நல்லதுக்கும் மாற முடியாது. ஒரே அடியாக கெட்டதுக்கும் மாற முடியாது. நீங்கள் பெரிய பெரிய நீங்கள் பாருங்க, உதாரணமாக நான் பேப்பரில் பார்க்குறோம், ஏன்னா பேங்கில் கொள்ளை நினச்சாலே மனசு என்ன செய்யுது, நம்மளுக்கு சாத்தியமில்லை. ஏன், நம்ம வந்து நல்ல வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை நினச்சா நம்மளுக்கு பெரிய பாரமாக இருக்குது. யாருக்கு லேசாக இருக்குது, அவனுக்கு லேசாகி பழகிட்டான். என்ன செஞ்சிட்டான், அதுக்குன்னு ஒரு பழக்கம், பெரிய போராட்டங்கள் கொடுத்து பெரிய கஷ்டங்கள் பட்டு பழகிவிட்டான். நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, முதலாவது நாள் ஒருத்தன் ஜெயிலுக்கு போகிறான்னு வைங்களே, அவன் படுற வேதனை இருக்குது அந்த 2 நாள் 3 நாளும் அப்படி இருப்பான். ஆனால் அதுக்குள்ளேயே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு, நான் 30 வருஷமாக இதுக்குள்ளே தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், நான் போகிற ஐடியாவில் இல்லைன்ட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்கிறான் அதுக்குள்ளே இருக்கிறான். எதன் காரணமாக அது வந்து சரி, வெளிநாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக வரோம், எப்படி இருந்தது மனநிலை, அடுத்த நாளே நம்ம போயிடணும். நம்ம வேலையிட கஷ்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அதோட இனி இருக்கக்கூடாது, இந்த தடவை நம்ம 2 வருஷத்தோடு போனால் தான் வாரதில்லை. அப்படி வந்து எத்தனை பேர் 20-25 வருஷமாக என்ன செய்கிறாங்க, இங்கே தான் வாழ்க்கை, இனி நாட்டுக்கு போகிறது இல்லைன்ற லெவலில் என்ன செய்கிறான் கொஞ்சம் பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. எதனால் வந்து நினைக்கிறீங்க, மாற்றம். அல்லாஹு தஆலா அப்படி தான் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னொன்றுக்கு சேஞ்ச் ஆக வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், பழகிவிடும். இது உலகத்தில் இயல்பு. நாங்கள் சாதாரணமாக என்ன செய்கிறோம், அதாவது ரவுதான்னு சொல்லுவோமே, ஒரு அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம். அந்த நேரத்தில் என்ன செய்யறோம், அந்த குழந்தை அழுகுது கஷ்டப்படுது. ஆனால் அதே குழந்தை ஒரு கிழமையில் என்ன செஞ்சிருது, அதுக்கு பழகிறது. பார்க்குறோமா இல்லையா, உலகத்தில் எல்லா மாற்றங்களும் அப்படித்தான். அப்போ நீங்கள் முதலாவது மனதில் வைத்துக்கொள்ளுங்க, நம்ம மாறணும் என்று நினைத்தால் லேசாக செய்தா விட மாட்டான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கிழமையில் நல்லா 5 நாள் சிறந்த முறையில் தொழ ஆரம்பித்தோம்னு வைங்களேன், ஒரு கிழமையில் 5 நாள் தொழ ஆரம்பித்தோம்னே நாங்களே நம்மளே தீர்மானித்து கொள்கிறோம், மாறிட்டோம். ஒரு நாள் தொழாமல் இருந்து இப்போ தொழுகிறோம். ஒரு கிழமையாக சினிமா பார்க்கல, மாறிட்டோம். எங்கே மாறுற, ரமலானில் கொஞ்சம் பேர் நாடுகளை பார்க்குறோமா இல்லையா, என்னது ரமலான் வந்த உடனேயே மாறுற கஷ்டத்தில் டிவியை கொண்டு போய் பொட்டியில் வச்சு, அந்த பெட்டியை கொண்டு போய் எங்கே வைக்கிறது, அல்மாரிக்கு மேலே அப்படி வச்சிடுறது. ஏன், இருந்தால் 1 மணியோட பயத்தில் அங்கே வச்சிடுறது. பெருநாள் முடிஞ்சுதான் அவரே எடுத்து ஓப்பன் பண்ணி அழகாக தொடச்சி ஆரம்பிச்சிடுறது. என்ன காரணம், 1 மாதமாக இருந்து மாற இல்லாமல் போச்சு, 1 மாதமாக இருந்தும் மாற இல்லாமல் போச்சு. கஷ்டம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நீங்கள் எதிலையும் மாற முடியாது, எதிலையும் என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களில் யார் போராடுகிறார்களோ, எங்களில் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வழிகளை காட்டுவோம். போராட்டம் இருந்தால் மட்டும்தான் வழி. அப்போ நீங்கள் எதில் மாறணும்னு நினச்சாலும் சரி, நல்ல குடும்ப வாழ்க்கையில் நம்ம மாறணும்னு நினச்சாலும் சரி, நம்ம எப்போ மாறுவோம், போராட்டம் இல்லாமல் ஒரு நாள் மாற முடியாது. இன்னும் சொல்ல போனால் மாறி நல்ல நிலையை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அந்த நேரத்தில் சைத்தான் பழைய காலங்களை ஞாபகப்படுத்தி என்ன செய்வான், அந்த கெடுதிகளின் பக்கம் அழைப்பான். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். மிர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் இஸ்லாத்துக்கு முன்னர் எல்லா நபித்தோழர்களையும் தவறி இருந்த மாதிரி அவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு முன்னர் தவறான அதாவது ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் மதீனாவுக்கும் வந்த பின்னால் பத்ர் யுத்தம் போன்ற அதாவது உஹது யுத்தம் போன்றவைகளில் நிறைய முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்களே, மக்களை தானே இருப்பாங்க, அந்த கைதிகளை என்னது விடுவிச்சு கூட்டிகிட்டு வர வேலை என்ன செஞ்சார், அந்த மிர்சத் அல் கனவி பார்த்தார். இரவோடு இரவாக போவார், எப்படியாவது உள்ள நுழைஞ்சு முஸ்லீம் கைதிகளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். ஒரு முறை இவர் போகிறார். என்ன போராட்டத்துக்கு போகிறாரு, உயிரை பணயம் வைத்து நல்ல முறையில் திருந்தி மாறிய பின்னால் அந்த உயிர்களை காப்பாற்றி கொண்டு வரதுக்காக போகிறார், கைதிகளை காப்பாற்றி கொண்டு வரதுக்கு. அங்கே போனால் இவர் ஏற்கனவே தவறான ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி இவரை கண்டுடுறார். இவரை கண்டு மிர்சத் மர்ஹபன் என்று சொன்னாங்க. மிர்சதா வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி இனாக் என்ற பெண்மணி என்ன செய்கிறா சொல்கிறா. அன்புள்ள சகோதரர்களே, மதீனாலேருந்து எவ்வளோ தூரம் மக்காவுக்கு, இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வந்து எதற்காக வந்திருக்கிறாரு, ஒரு கைதியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறாரு. பயங்கரமான சூழல், அகப்பட்டா என்ன செஞ்சிடும், இவருடைய உயிரும் போய்விடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்கனவே பழைய தவறை ஞாபகப்படுத்தி ஒரு விபச்சாரம் செய்கின்ற பெண்மணி என்ன செய்கிறா, மிர்சதா வாங்க என்று அழைத்தால், இரவு நேரம், தனிமை, பயங்கர சூழல், இந்த மாதிரி நேரத்தில் அழைப்பு யாருக்கு, மிர்சத் அல் கனவிக்கு. சைத்தான் எப்படி இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறான் பாருங்க, சைத்தான் அப்படி பயன்படுத்துகிறான். அந்த நேரத்தில் இவர் சொல்கிறார், யா இனாக்கே இன்னல்லாஹ ஹர்ரம ஸினா, அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான், அல்லாஹு தாலா விபச்சாரத்தை ஹராமாக்கி விட்டான் இனாக்கேன்னு சொல்கிறான். உடனே இந்த பெண்மணி சொல்ற, நீ விபச்சாரத்துக்கு வரலையா, நீ வந்து கைதிகளை கடத்திட்டு போக வந்திக்கிறான் செய்தியை சத்தம் போட்டு சொல்லுவேன் அப்படின்றாங்க. அடுத்த நிர்பந்தம். உடனே என்ன செய்கிறான் மிர்சத், அந்த கைதியை யாரை கூட்டிகிட்டு போக வந்தார் அவரை விடுவிச்சு கூட்டிக்கிட்டு ஓடிடுறார். சுமந்து கொண்டு ஓடுறா, இவர் சத்தம் போடுறா, இவர் எப்படியோ தப்பி வந்துட்டான். ஆனால் சைத்தானிக்கிறான் தானே, விட மாட்டான்.
ஷைத்தான் வந்து அந்த பழைய ஞாபகத்தை திருப்பி திருப்பி மிர்சதுடைய சிந்தனையில் ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். ஷைத்தானுக்கு நான் சொன்னேனே பல ஹியல் இருக்கின்ற, பல வழிமுறை இருக்கின்ற. ஷைத்தான் நல்ல ஃபார்மேட்லேயும் வருவான். பெரும்பாலும் ஷைத்தான் எந்த ஃபார்மேட்டில் வருவான்? நல்ல ஃபார்மேட்டில் தான். எப்பயும் கெடுதியான ஃபார்மேட்டில் என்ன செய்ய மாட்டான் ஷைத்தான். வர அதிகமான நேரங்களில் கஷ்டம், அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருப்பான். பெரும்பாலும் நல்ல ஃபார்மேட்டில். இப்போ உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஷைத்தான் போய் செஞ்ச முதல் உபதேசம் என்ன? இறைவன் மானஹா குமார் ரப்பு குமார் ஹாதிகி ஷஜரத்தி இல்லான் தக்கூனா மலக்கைனி அவு தக்கூனா மினல் ஹாலிதீன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த பழத்தை, அந்த மரத்தை நெருங்க விடாமல் தடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துருவீங்க. இதுதான் காரணம். நல்ல காரணமா கெட்ட காரணமா? சாப்பிட்டா எங்கே இருந்துருவீங்க? சொர்க்கத்தில் இருந்தீங்க. வசனத்துக்கு ஒரு தஃப்சீர், அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒரு தஃப்சீர் யார் கொடுத்தா? ஷைத்தான். கொடுத்தோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தான்? அல்லாஹ் தஆலா தடுக்கவில்லைன்னு ஷைத்தான் சொல்லவே இல்லை. ஷைத்தான் என்ன சொன்னா? தடுத்தது கன்ஃபார்ம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. விளக்கம் என்ன? இந்த மரத்தை நெருங்கினா சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவீங்க. சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறது கூடுமா கூடாதா? நல்லது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்? நெருங்கினார் என்று நம்ம பார்க்குறோம், சாப்பிட்டார்னு பார்க்குறோம். அவ்வளோதான். ஷைத்தான் வந்து ஃபதல்லாஹுமா அலா குரூர், ஏமாற்றத்தை தான் என்ன செஞ்சான் அந்த இடத்துல சொன்ன எடுத்து பார்க்குறோம். இது ஷைத்தானுடைய வழிமுறையில் உண்டு. இப்போ மிர்தத் வந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாரா, ஒரு சிந்தனை ஷைத்தான் போடுறான். ரசூலுல்லாஹ்கிட்ட வாராரு, அல்லாஹ்வின் தூதரே அன்கிஹு இனாக்கன். முதல் கேள்வி, நான் வந்து இனாக்கை திருமணம் முடிச்சுக்கொள்ளவா அப்படின்னு கேட்டார். எந்த ரூட்டில் வந்த? விபச்சாரம் ஹராம், நீ எதுக்கு போ, கல்யாணம் முடி, திருமணம் முடி. யாரு? அத்தனை பத்தினி பெண்களும் மதீனாவில் இருக்க, நல்லவர்களெல்லாம் இருக்க. ஷைத்தான் என்ன சொல்கிறான்? விபச்சாரம் ஹராம் தான், யாரை முடிக்கணும்? நீ திருமணம் முடிச்சிக்க, முடிஞ்சுது. அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டை காட்டி மிர்தல் கனவு ரசூலுல்லாஹ்கிட்ட போய், அல்லாஹ்வின் தூதரே அப்போ நான் இனாக்கு திருமணம் முடிக்கவா? ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானது சதிகளை அறிந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் வந்த மார்க்கம். அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்குறான். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், விபச்சாரம் செய்த பெண்மணி, விபச்சாரம் செய்தவரையே என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கணும். அவருக்கு தான் சொந்தம். விபச்சாரம் செய்கின்ற ஆண்கள் விபச்சாரம் செய்கின்ற பெண்மணிக்கு தான் தகுதியானவர்கள். விளங்கிட்டா? வஹுர்ரிம ذَلِكَ عَلَى الْمُؤْمِنِينَ, அது முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விட்டான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை யாருக்கு ஓதி காட்டுகிறார்கள்? மிர்தல் கனவிக்கு ஓதி காட்டுகிறார்கள். உங்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம், உங்களுக்கு திருமணம் முடிப்பது, இந்த மாதிரி பெண்களை திருமணம் முடிப்பது ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம், அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய சதிகள் நம்மளை காப்பாற்றிடுவான். ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான்? நீங்கள் 5 வருஷம் நல்லா இருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முந்தின செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அந்த சிந்தனைகளை என்ன செய்வான்? ஷைத்தான் ஊட்டுவான். முதலாவது அம்சமாக, எனவே அன்புள்ள சகோதரர்களே, மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தால்தான் மாற்றத்தை அடையலாம். இல்லை மாறவும் வேணும், போராடவும் ரெடி இல்லைன்னு சொன்னால் ஹலாஸ், என்னது, எதையும் நம்மளால் அடைய முடியாது என்பதை நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் தான் நம்மளால் மாற முடியும். இரண்டாவது அம்சம், வாழ்க்கையில் நான் மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய கடத்திருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் 30 40 50 60 போயிருப்போம். இந்த மாதிரி நம்ம கடத்திருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி எல்லையிலாவது நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? இதை யோசிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் மாறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சபர், முசாபரா, மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும். வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பு. நீங்கள் உலக வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தான் சபர். என்ன? பொறுமையாக இருத்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார்கள். பொறுமை என்பது ஒளி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொருத்தர் சொன்னார்கள், வமன் யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், பொறுமையாக வாழ யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பொறுமையை கொடுப்பான். நீங்களே உங்களை மனசு தொட்டு சொல்லுங்கள், நம்ம வந்து பொறுமை இழந்த இடங்களெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமா, அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நஷ்டப்பட்டுக்கிறோமாண்டா நஷ்டம் தான் பட்டுக்கிறோம். குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தேவையில்லாத நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சுருப்போம்? பெருநாள் நாளை கெடுத்திருப்போம். எதனால்? இந்த கோபத்தால். நல்ல முறையில் வீட்டுக்கு என்ன செஞ்சுருப்போம்? சந்தோஷமாக பணத்தை அனுப்பியிருப்போம். இந்த கோபத்தால் என்ன செஞ்சுருப்போம்? அந்த சந்தோஷத்தை இழந்திருப்போம். நிறைய கணவன் மனைவிமாருடைய பிரச்சனை என்ன? சந்தோஷமாக பேச தெரியாது, சந்தோஷமாக என்ன செய்ய தெரியாது, பேச தெரியாது. இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காக உழைக்கிறீங்க? குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அதை சரியாக டீல் பண்ண தெரியாத என்ன செஞ்சிடும்? சந்தோஷமாக அதை என்ன செய்யாது, முடியாது. இப்படி இது என்ன காரணம்? நம்முடைய பொறுமையின்மை. பொறுமை என்ன செஞ்சிடும்? நம்முடைய சிந்தனை என்ன செய்திடும்? அதை அந்த கோபம் என்ன செய்தும்? நம்முடைய சிந்தனையை மழுங்கெடுக்க செய்துவிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோபம் வரும் வரைக்கும் நிதானமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். கோபம் வந்தால் என்ன செய்வோம்? கோபம் வரும் வரைக்கும் முன்னால் உள்ளவனை தான் ஏசிக்கிட்டு இருப்போம். கோபம் வந்தால் என்ன செய்வோம்? நம்மளே நம்ம ஏசுவோம். நான் கொலகாரம் தெரியுமான்ருவோம். யாரை ஏசுறது? முன்னால் ஒன்று ஏசுறீங்களா, உங்களே ஏசுறீங்களா?
நம்மளே தான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம கோலகாரனா எனக்கு 2 முகம் இருக்கு, நீ ஒரு முகத்தை தான் பார்த்துக்கிறேன்றோம். என்ன காரணம் அது? எதனால் வருது அது? கோபம் வந்த உடனே தனக்குத்தானே ஏசுறது தான். நீ கேட்டு பாராமன்ட்ட நான் 1970க்கு முந்தைய எப்படி இருந்தேன், என்னது மோசமான வரலாறு அத்தனை யார் சொல்கிறது? அவனை பற்றி அவன் சொல்லுவான். அஸ்ஸப்ரு தியா, பொறுமை என்பது ஒளி. பொறுமையாக இருந்து பண்ணுவீங்களே, நிறைய பேர் எங்கே தெரியுமா பொறுமை இழக்கிறது? இதுக்கு அங்கே பொறுமையாக இருக்க முடியாதுன்ற ஒரு எல்லையை சைத்தான் வச்சிருப்பான். 2 நிமிஷத்தில் அதை தான் சொல்லுவான் சைத்தான். இதுக்காங்கள நீ பொறுமையாக இருக்கக்கூடாது, பொறுமையே எஞ்சிக்க மாட்டீங்க, ஆனால் இதுக்காங்கள பொறுமையாக இருக்கலான்ட்டு என்ன செஞ்சிருவான்? கோபத்தை தூண்டி விடுவான். இதை விட்டுற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் அவுசனி, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு என்ன செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அல்லா தக்லப், கோபப்பட வேண்டாம். திருப்பி கேட்டார். ஃபரத்தத மிரான் ஃபகால் அல்லா தக்லப், திருப்பி கேட்டார்கள், கோபப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். கோபம் என்பதுக்கு மட்டுமல்ல பொறுமை. நம்ம கோபத்தை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறோம்? கோபம் என்பதுக்கு மட்டும்தான் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை, பொறுமை லைஃப்பில் எல்லா இடங்களிலும் தான். பொறுமை வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும். பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு, பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு, தொழுகையை நிலைநாட்டுவதிலும் பொறுமை உண்டு. உதாரணமாக, சாராயம் குடித்து பழகி ஒருவர், சிகரெட் குடித்து பழகி ஒருவர் அதை விட்டுட்டார். இப்போ என்ன செய்கிறாரு? நல்ல முறையில் வாழ்ந்து கண்டிச்சார். ஒரு முறை அவருக்கு பார்க்குறாரு, சிகரெட் குடிக்கின்ற எண்ணம் வருகிறது. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார், இவர் வளமையாக பழைய காலத்தில் பெரிய சிகரெட்டும் குடிச்சிருப்பாங்க, ஹை பிராண்ட் ஒன்று அந்த மாதிரி ஒன்றால் குடிச்சிட்டு இதை பார்க்குறாரு. மிச்ச நாளைக்கு போகிற இதை கண்டிக்கிறது, ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம், குடித்து கொள்வோம் எண்ணம் வந்தால் பொறுமைன்னா என்ன தெரியுமா? உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லை என்றதான் பொறுமை. என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை. அப்போ நீங்கள் எப்படி பொறுக்கணும் அந்த விஷயத்தை? இது வந்து எனக்கு ஆசை வருவது இயல்பு, இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு, இதை நான் குடிக்க வேண்டும் என நினைப்பது இயல்பு. ஆனால் இதை வேண்டாம் என்று நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான். இதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான். இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்குகிறார். தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது, தவறான சிந்தனை வருகிறது. எப்படி நினைக்கணும் நீங்கள்? அல்லாஹ் தஆலா என்னை தற்காலிகமாக இதை தடுத்திருக்கிறான். சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தும். இப்படி தற்காலிகமாக நான் பொறுத்தல் என்கின்ற மனோநிலை நீங்கள் உருவாக்கணுங்களே. எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சாராயம் அருந்தி பழகி ஒருவர் சாராயத்தை என்ன செய்கிறாரு, விடன்னு நினைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கணும், இது வேண்டாம், இன்றைக்கு பொறுமையாக இருப்போம், எனக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா போதை ஏற்படாத சாராயத்தை என்ன செய்வான், எனக்கு தருவான். குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தை ஆசைப்படுறீங்க, ஹராமான சிந்தனைகள் வருகிறது, என்ன நினைக்கணும், எனக்கு கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லலை, கிடைக்கும், கொஞ்சம் பொறுத்தா என்ன செய்யும், சொர்க்கத்தில் கிடைச்சிரும். கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லலை. அப்போ பொறுமை என்ன வழங்கிட்டா? இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். மறுமை நாளில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான். கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி. நீங்கள் எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்பில் ஒளி தான் இருக்கும். எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா 4 பேர் தூண்டி என்ன செஞ்சிருவாங்க, நீ காட்டு, நீ தான், உன்னே தான் அவருக்கு தெரியும், நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சிருவாங்க. எத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான், தூண்டி விட்டு என்னத்தையாக ஒரு முசீபத்தை இழுத்து விட்டு எனது அங்கே போய் வேலை எழுது நாட்டுக்கு போயிடுவார். நீ வீரண்டாண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பி வச்சிருவாங்க. என்ன நினைக்கணும், பொறுமை எங்களுக்கு பல இடங்களில். குடும்பத்தில் பொறுமை. குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது, வெளியெல்லாம் கௌரவத்திலேருந்து உழைக்கிறது, வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது. வீட்டில் என்ன பிரச்சனை, எனக்கு நீ சொல்லலாமா, எனக்கு நீ கேட்கலாமா, அதானே கௌரவ பிரச்சனை காரணம். அப்படியே நினைக்க வேணாம். நம்ம பொறுமையாக இருப்பதனால் நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை. பொறுத்து பழகுங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணலாம். முதலாவது முஜாஹதா, நிறைய முயற்சி, மாற்றங்களுக்காக ட்ரை பண்ணுறது, கஷ்டம் இருக்கும் என்று நினைத்தல். இரண்டாவது நிறைய பொறுமை, நமது வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றத்தையும் கொண்டு வரும், உலக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள். மாற்றம் என்பதை நம்ம கற்பனை பண்ணி நினைக்கிறோமா, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதுவும் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மார்க்க ரீதியான மாற்றங்களை நினைக்கக்கூடியவர்கள் நிறைய போதும் என்கின்ற மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த உணர்வை? போதும் என்கின்ற மனப்பான்மை. அல் கனாஆ வல் இஸ்திக்னா அல்லது வல் கினா. அல் கனாஆனா திருப்தி. திருப்தி சுபஹானல்லாஹ், இந்த சொல்லு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இது அடைஞ்ச வரலாறு என்னது இல்லை. இந்த சொல்லு எல்லாருக்கும் தெரியும். தற்காலிகமாக அவர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. திருப்தி என்றது என்ன செய்யாது, கோடான கோடி கொண்டு வந்து கொட்டினாலும் மனிதனுக்கு திருப்தி என்கின்ற மனோநிலை ஏற்படுத்துவது மிக கஷ்டம். அந்த மனோநிலை சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். ஒரு 10 விதமான 15 விதமான அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கிடைச்சதுன்னு வைங்க, உங்களுக்கு எல்லா பொருளாதாரம் கிடைச்சதுக்கு சமம். நான் கேட்குறேன், சைக்காலஜிக்கலி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், உளவியலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை நமக்கு பக்கத்தில் வைத்திருந்தாலும் நம்ம கையில் சுமந்து கொண்டு போயிடலாம். ஒரு ஆள் வந்து 5 கார் வச்சுக்கிறார், 5 காரையும் தலையில் சுமந்து தெரியலுமா? இயலாது. 5 கார் உங்களுக்கு சொந்தம் என்றது எப்படி சொந்தம்?
சீட்டால் சொந்தம், எழுத்தால் சொந்தம். உங்களுக்கு இது சொந்தம் என்றது தான். ஒருத்தன் பைபோஸாக தூக்கினாட உங்களுடைய அது சட்டத்தை விடுங்க, சட்டப்படி கேன்சல் ஆகிறத விடுங்க, நைட்டோட நைட்டாக வந்து தூக்கிட்டு போயிட்டான். சொந்தமா? சொந்தம் இல்லை. எண்ணத்தில் எதில் சொந்தம்? எனக்கு சொந்தமான கார் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை, இவ்வளோதான். எனக்கு சொந்தமான கார் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. எனது கார் என்பது எண்ணம், எனது கார் என்பது நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சொந்தமட்டு வச்சாலும் ஒரு நேரத்தில் ஒரு வாகனத்தில் தான் போகணும். இந்த இது ஃபுல்லாக புஃபே வச்சுக்கிற நிறைய சாப்பாடு, பசி எவ்வளோ சாப்பிடலாம், அளவாக சாப்பிட்டுறது, இதெல்லாம் எனக்கு சாப்பிடலாம், இது எண்ணம். எது எது திருப்தி, மனிதனுக்கு திருப்தி வழங்கிட்டாதே, இதெல்லாம் எனக்கு சாப்பிட, நான் ஒரு புஃபேயில் இருக்கிறேன், இவ்வளோதான். ஆனால் சாப்பிட்றது பக்கத்தில் ரூமில் ஒருத்தன் தட்டில் தின்றானே, அவ்வளோதான் சாப்பிட போகிறது. ஒரு புஃபேல இருந்தாலும் உங்களுக்குள்ள திருப்தி எங்கேருந்து வருது தெரியுமா? எனக்கு சூழ நிறைய சாப்பாடு இருக்கு, நான் ஒரு புஃபேல இருக்கிறேன், இதுதான் சிந்தனை. ஆனால் பக்கத்து ரூமில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சி ஒரு சாதாரண தட்டில் சாப்பிடுவானே, அவன் சாப்பிட்ற அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். புஃபே விட்டு வெளியே வர வேண்டியதான். திருப்தி என்பது மனிதன் சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். திருப்தி என்பது மனிதன் சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய விஷயம். இந்த திருப்தி பொருளாதாரத்தை நிறைய நமக்கு சூழ வைத்து கொண்டிருக்கிற நேரத்திலும் நம்மளுக்கு வரலாம். பொருளாதாரம் நிறைய சூழல் இருக்கிற நேரத்தில் வராமலும் போகலாம். ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யலாம், திருப்தி வரலாம். ஒன்றும் இல்லாத நேரத்திலும் நம்மளுக்கு என்ன செய்யலாம், திருப்தி வரலாம் என்பதை புரிந்து. ஒன்றுமே இல்லை, திருப்தி வரலாம். நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சின்ன உதாரணம் மனசில் நினச்சி பாருங்கள் சகோதரர்களே. நாங்களும் உழைக்கிற சமூகம், கஷ்டப்படுறீங்க, வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா வாழ்க்கையில் நிம்மதி என்ன செஞ்சிடும், நமது இபாதத்துக்களுக்கான தூண்டுதல் ஏன் இல்லாமல் போகுதுன்னா இந்த மாதிரியான பகுதி நமக்கு தெரியாமல். அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவி? ஒரே நேரத்தில் 11 மனைவி இருந்தாங்க. ஒரே நேரத்தில் 9 மனைவியோடு வாழ்ந்தார்கள். நம்மளுக்கு ஒரு மனைவி தான். வருமானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வருமானம் எப்படி? எங்கள் அளவுக்கு கூட இன்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. நம்ம ஒரு மனைவி, இன்கமும் கொஞ்சம் கூட, ஆனால் சண்டை எப்படி? அப்பா திருப்தியே என்னது இல்லை என்கின்ற அளவில் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் 9 மனைவி, எப்படி திருப்தியாக வாழ முடிந்தது நினச்சி பாருங்க. கற்பனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை வெளிப்படை. அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கு, சச்சரவு வந்திருக்கு, எல்லாம் வெளிப்படை. ஆனால் ஒரு திருப்தியான நிம்மதியான மனநிலை எப்படி இருந்தது? நம்ம கூட எப்போ நிம்மதியாக பேசுவோம்? கையில் பணம் இருந்தால் அப்போ மனைவிக்கு ஒரு கோலை கொடுத்து அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்து அதுக்கு வா இதுக்கு வான்னு சொல்லி பேசி, ஏன் பணம் இருக்கியா கையில்? ஒன்றும் இல்லை, அந்த இஸ்கை பக்கிறதுக்கு என்ன செய்கிறதில்ல, போகிறதில்லை. ஏன் இல்லை? இருந்தால் ஒரு. ஆனால் ரசூலுல்லாஹ்கிட்ட இல்லை, காலம் பொழுது இல்லாமல் தான் என்ன செஞ்சது, அதிகமாக இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. இந்த இல்லாமையிலும் நபிகளாரால் எப்படி திருப்தியோடு வாழ முடிந்தது? நான் கேட்குறேன், ரசூல் ஸல்லல்லாஹு இந்த உலகத்திலேயே அன்றைய வாழ்ந்த அந்த காலம் தொடக்க இன்று வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இந்த உலகத்துடைய அனைத்து ஹஸானாக்களுக்கும் சொந்தமானவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா ஹஸானாக்கும் சொந்தமானவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அப்போ ரசூலுல்லாஹ் யார் பக்கத்தில் இருக்கிறாங்க? உலக மகா பணக்காரனுக்கு பக்கத்தில் என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹோட லைஃப் எப்படி? ஏழை என்று முன்மாதிரியாக யாரை காட்டலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டுகின்ற அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடைய ஏழ்மை என்ன செய்தது, இருந்ததை நம்ம பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்கள், எப்படி மெச்சாயிச்சது? எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெச்சானது? அதாவது நாங்கள் பார்க்குறோம், ஒரு பணக்காரன், நல்ல ஒரு பணக்காரன், நல்ல தர்மம் செய்யக்கூடிய ஒரு பணக்காரன், அவனோட வீட்டில் டிரைவராக இருக்கக்கூடியவனுக்கு கூட ஒரு திருப்திக்கும். என்ன திருப்தி சொல்லுவான்? அவன் நல்லவன் ஆகிக்கிறான் வைங்களேன், இவனும் அதே அவருடைய வாகனத்துக்கு தான் ஓனர், இவன் தானே சுத்திகரிப்பார், இவர் தான் எல்லா வேலையும் செய்வார். இவருடைய திருப்தி எப்படி இருக்கும்? அந்த பணக்காரனுக்குரிய திருப்தி இவனுக்கு என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். அவனுடைய பொருளாதார அளவுக்கு இல்லாட்டி விட்டேன் எப்படி இருப்பான்? யாராவது வந்து அந்த பணக்காரர் ஏதாவது பேச இவர்கிட்ட வந்து சொல்லுவான், அவரோட கொஞ்சம் பேசி பாருங்களேன், ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லி. இவர் ஆஜியார் வந்து அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார், உடம்பெற மாட்டார். நீங்கள் நாளைக்கு எதுக்கும் வாங்கலை. யார் பேசுகிறது? டிரைவர் அந்த பேச்சு பேசுவான். என்ன காரணம்? பக்கத்தில் இருக்கிறது யார் என்றதுனால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கத்து காவிர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு ஏழையத்தான நபியை அனுப்பணும். சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகை இருக்கக்கூடாதா? பெரிய நீரோடைகள் இருக்கக்கூடாதா? தங்கத்தாலான கோபுரங்கள் இருக்கக்கூடாதா? அப்படி என்று கேட்டார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்ன, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா நாடினான் என்று சொன்னால் இவைகளையெல்லாம் ஏற்படுத்துவது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அப்படி அடுத்த செகண்டில் கொண்டு போய் வைப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படி என்று சொல்லுங்கள். நான் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன மெசேஜை கொடுத்தாண்டா, நீ உங்களை பணக்காரன் ஆக்குறது என்பது எனக்கு ஒரு விஷயமே அல்ல. நினைத்தா நீங்கள் அடுத்த செகண்ட் பணக்காரன்.
ஆனால் அத்தனை வைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எனக்கு ஏதோ அளவுக்காக பணத்தை என்ன செய்கிறான், தராமல் இருக்கிறான், பொருளாதாரத்தை தராமல் இருக்கிறான், ஆனால் அவனோடு தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொன்னான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய திருப்தி. அல்லாஹு தாலா என்னை விரும்பிட்டான், அல்லாஹு தாலா என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தரலை அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு நலவுக்காக வேண்டிதான் என்ன செய்கிறான், இதை அளந்து தந்து கொண்டிருக்கிறான். இல்லை என்று சொன்னால் உலகத்தில் கிடைத்தவர்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், கிடைக்காதவர்கள் தூரமானவர்கள் என்றால் மிகவும் நெருக்கமானவராக காரூனும் மிக தூரமானவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தலைகீழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரம் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் அழகை கொடுப்பது போல, அந்தஸ்தை கொடுப்பது போல ஒரு விஷயம். ஆனால் ஆசை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதெல்லாம் நம்மளை சந்தோஷமை குடும்பத்துக்கு செலவழிக்கிறார், அதெல்லாம் இருக்கணும். அது அல்லாஹ் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய விஷயம். வீடு அழகாக இருக்கணும், வாகனம் அழகாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஅ மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு மூமினுடைய சந்தோஷம் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 விஷயங்கள். ஒன்று என்ன? அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு, விசாலமான வீடு. இரண்டாவது அல் மர்கபுல் ஹனி, வசதியான ஒரு வாகனம். அதே போல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கையான வேலைக்காரன். அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி. ஒரு முஃமினுடைய சந்தோஷம் நாங்கள் ரசூலுல்லாஹ் கிடைக்கணும். அதில் ரசூலுல்லாஹ் மறுக்கல, அது கிடைக்கணும், அது விரும்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை ஜிஹாது களத்துக்கு அனுப்புகிறாங்க. அம்ரி என்ற நபித்தோழர் அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை ஜிஹாதுக்கு அனுப்பி சில கனிமத்து பொருட்கள் கிடைச்சி உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கும்னு ஆசைப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், மா அலஹாத அஸ்லம், நான் இதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமல் மாலு சாலிஹ் லில் மர்இ சாலிஹ், நல்ல மனிதருக்கு நல்ல பொருளாதாரம் சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது பிழை இல்லை. ஆனால் எப்பொழுதும் நாங்கள் கையில் கிடைத்ததை விட வெளியே உள்ளதில் தான் நமக்கு திருப்தி இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அதான் அங்கே உள்ள விஷயம். கையில் கிடைத்ததை விட வெளியில் உள்ளதில் தான் எனக்கு திருப்தி இருக்கிற என்ற மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், இல்லாமல் போக வேண்டும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு அப்படி இல்லை. இந்த திருப்தியை உருவாக்கணும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் சகோதரர்களே. அம்ர் இப்னு தக்லப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது ஹுனைன் யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகளுக்கு நிறைய கொடுக்குறார்கள். மதீனாவாசிகளில் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்களை கவனித்த நிறைய நபித்தோழர்கள், யுத்தம் செய்து போராடி உயிர் பணையம் வைத்து போராடினவர்களில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்காவாசிகள் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. பார்க்க தங்கம் வெள்ளியும் போனால் எப்படி இருக்கு, என்ன திருப்தி உள்ளோன்னு அந்த இடத்துல என்ன செய்வான், கொஞ்சம் அசைவான். இந்த மாதிரி நேரத்தில் சிலர் வந்து தவறாக பேசுகிறாங்க. தவறான ரசூலுல்லாஹ்வை குறையாக பேசலை. எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கூட கொடுக்குறாங்க. எங்களோட வாழில் ரத்தம் கூட என்ன செய்யலை, என்ன காயலை. மக்காவாசிகளுக்கே நிறைய கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஊர் பாசம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்தார்கள், பேசினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அழகான ஒரு வசனம். நான் சில மனிதர்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து அள்ளி கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னி அக்ஷா தலஅஹும் வஜஸஅஹும், அவர்களுடைய பதட்டத்தையும் அவர்களுடைய திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன். அவர்களது பதட்டத்தையும் அவர்களது திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன். ஆனால் அகிலு அக்வாமன், சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன், சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதே கஷ்டம். ஆனால் நான் ஏன் விட்டு விடுகிறேன் தெரியுமா? லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா, போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை எனக்கு தெரிந்து நான் அவர்களை விட்டு விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்க, இருவருமே கஷ்டம். ஒரு சிலருக்கு கொடுக்கிறேன், ஒரு சிலருக்கு அதே தேவை இருக்குது, அவர்களுக்கு நான் கொடுக்கல. காரணம் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தில் போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களில் ஒருவர் தான் மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப், அவர்களில் ஒருவர் தான் அம்ர் இப்னு தக்லப் என்ற நபித்தோழர் என்று சொன்னார்கள். அம்ர் இப்னு தக்லப் என்ற நபித்தோழருக்கும் அல்லாஹ் மனதில் என்ன செய்கிறான், இந்த திருப்தியை கொடுத்திருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அம்ர் இப்னு தக்லப் சொன்னார்கள், வல்லாஹி எனக்கு சிவப்பு ஒட்டகைகள் நிறைய கிடைத்திருந்தாலும் பரவாயில்லை, நபியர்களுடைய இந்த வார்த்தை எனக்கு போதுமானது, அதை விட எனக்கு பெருமதியானதுன்னு சொன்னார்கள். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஹினா நம்ம இஸ்திக்னா அனின்னாஸ், மக்களை விட்டு தவிர்த்து வாழ்வது இருக்கிறதே, நாங்கள் போதும் என்கின்ற மனப்பான்மை என்கின்ற சிந்தனை வருவது இருக்கிறதே, அது வரும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஓடும் தெரியுமா? அதெல்லாம் சரிதான், ஆனால் போதாமல் தான் இருக்குது. எல்லாம் சரிதான், போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது, சரி. ஆனால் மாத கணக்கில் கடைசிக்கு பேலன்ஸ் பார்த்தா 500 கட்டுதே, விளங்கிட்டானே, 500 வந்து என்ன செய்யுது, பேலன்ஸில் தானே வருது. அப்போ எப்படி போதும் என்கிற மனப்பான்மையோடு இருக்கிறது? இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. அப்படி என்ன போதும் என்கிற மனப்பான்மை விளங்கலைன்றது நான் கேட்குறேன். எப்படி போதும் என்ற மனப்பான்மை உருவாகும்? நானே போதாமல் ஒரு பில்லை போட்டு வச்சுட்டா போதும் என்கிற மனப்பான்மை என்ன செய்யாது, உருவாகவே உருவாகாது. போதுங்கின்ற மனப்பான்மை உருவாக்குறதுக்கு நான் தான் முதல்ல போதும் ஆக்கணும். 500 எப்பயுமே என்ன செய்கிறது,
பேலன்ஸில் வச்சுக்கிறது 500 அந்த எப்பயுமே என்ன நம்மளுக்கு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வைத்துக்கொண்டு நம்ம போதும் என்ற மனப்பான்மை உருவாக்குறன்றது சாத்தியமில்லை. போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்குவதற்கு முதல் விஷயத்தை என்ன விளங்கணும் தெரியுமா? நம்ம தேவை என்று கொஞ்சம் வச்சுக்கிறோமே, இதெல்லாம் வந்து குறைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ தான் போதும் என்ற மனப்பான்மை என்ன செய்யும்? உருவாகும். ஆனால் தேவை என்ற விஷயத்தை அளக்கிறதே இல்லை, போதும் என்ற மனப்பான்மை வராதேன்னு முடிவெடுத்துடுறது. இதான் பிரச்சனை. தேவை என் அன்புள்ள சகோதரர்களை எல்லாரும் இந்த ஸ்டெப்லேருந்து வந்தவர்கள் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதே ஸ்டெப்பில் நீங்கள் வாழலையா, அந்த ஸ்டெப்பில் நீங்கள் வாழலையான்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு ஆரம்ப ஸ்டெப் பண்ணுறது இருக்குமே, இந்த ஸ்டெப்பிலே நம்ம வாழலையான்னு நீங்கள் நினைத்து பாருங்கள் அன்புள்ள. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு மேலுள்ளவர்களை என்ன செய்ய வேண்டாம்? பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவர்களை பாருங்கள். மேலுள்ளவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு என்ன சிந்தனை வரும்? அங்கே போகணும்னா சிந்தனை வரும். கீழே உள்ளவர்களை பாருங்கள், அவர்களும் வாழ்கிறார்களா இல்லையான்னு பாருங்கள். உங்களுக்கு திருப்தி என்ன செய்யும்? உங்களோட நிலையை பார்த்து வர மாட்டேன். நம்மளும் மேலுள்ளவர்களை பார்க்குறோம், கீழுள்ளவர்களை பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் கீழுள்ளவங்களை பார்க்க சொன்னாங்களே, நாங்களும் பார்க்குறோம். எதில் தெரியுமா? அமல் விஷயத்தில் மட்டும். அவன் வந்து 3 நேரம் தான் தொழுகிறான், பரவாயில்ல, நான் 4 நேரம் தொழுவனா இல்லையா? கீழுள்ளவனை பார்க்குறது. எதில்? அமல்ல. அவன் வந்து ஜக்காத்தில் வந்து என்ன செய்கிறான்? கொஞ்சம் தான் கொடுக்குறான், நான் அதை விட கொஞ்சம் கூட கொடுக்குறேன். அவன் வந்து ரமலானில் 10 நோம்பு தான் பிடிச்சான், நான் 15 நோம்பு பிடிச்சிக்கிறேன். இதாக கீழே பார்க்குறது. கீழே பார்க்க சொன்னது பொருளாதாரத்தில். எதில் பார்த்து கண்டிக்கிறோம்? அமலில் மேலே பார்க்கணும், அங்கே பார்க்குறது இல்லை. அமலில் யார் நம்மளுக்கு கீழே உள்ளவனை தான் என்ன செய்கிறது? பார்க்குறது. அவனை விட நான் நல்லா இருக்கிறேன், மனைவியை விட நான் நல்ல, பிள்ளைகளை விட நல்ல, யாரெல்லாம் அமலில் குறையோ அவனை விட நான் நல்ல, இப்படின்னு முடிவு எடுத்துறது. பொருளாதாரத்தில் மேலே உள்ளவனை பார்க்குறேன், இன்னும் போகணும், இன்னும் என்ன செய்யணும்? போக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது போதும் என்கின்ற மனப்பான்மையை உருவாக்குறதுக்கு வழி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யஸ்தஅஃபிஃப் யுஐஃபஹுல்லாஹ். யார் போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்க பழகுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அவருக்கு அதனை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் ஏன் தெரியுமா நம்மளுக்கு போதாமல் இருக்குது? அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறான். அந்த சிஸ்டப்படி தான் நம்ம முன்னேறுவோம். இப்போ உதாரணமாக ஆரம்பமாக நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட ஒரு காலம் இருந்திருக்கும், நம்ம 800 ரியால் வாங்கியிருப்போம். அல்லது நாடு நினைங்க, நாட்டில் 8000 7000 வாங்கியிருப்போம். இந்த மாதிரி பொருளாதாரத்தை இருந்திருப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், செலவுகளை, கரண்ட் பில் கட்டுற கஷ்டம், கூலி கட்டுற கஷ்டம், தண்ணி பில், இதெல்லாம் பார்த்து ஒரு 15000 நம்மளுக்கு இருந்துட்டேன்டா, நம்ம நிம்மதியாக என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த 15000 விட நீங்கள் கூட தான் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. இப்போ ஒரு முடிவில் இருக்கிறீங்க. சரி, 15000 ஒத்த அதே டைமில் இருப்பானே, 15000 வாழ்ந்துக்கிட்டேன், அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் என்ன முடியும்? அவனுக்கு ஒரு 4 பிரச்சனை இருக்குது. அவன் சொல்லுவான், என்ன எனக்கு ஒரு 25 இருந்தால் இந்த பிரச்சனை, நாம் எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் இல்லை. அதையும் சேர்த்துக்கொள்வாங்க நிறைய பேர். என்ன, நம்மளுக்கு பெருசாக ஆசை இல்லை, நம்மளுக்கு 25 இருந்தால் போதுமானது, அதோட முடிஞ்சுது. சார், இப்போ 25 உள்ளவன் நிம்மதியாக இருக்கணுமா இல்லையா? 25 உள்ளவன்ட்ட போகிறேங்க, அவன் 50 நிற்பான். 50 உள்ளவன்ட்ட போங்க, அவன் 80 நிற்பான். மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கிறானே, அவன்கிட்ட போங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் மில்லியன் கணக்கில் வருமானம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அவன் ஒரு இது வச்சுக்கிறான், ஏன் எனக்கு 1.5 மில்லியன் செலவழிக்கின்றான். அவனுக்கு ஒரு பட்ஜெட் அவன் வச்சிருப்பான், வணங்கிட்டா. இது உலகத்தில் வந்து நீங்கள் பார்க்க முடிவு காண்ற மாதிரி இல்லை, இதில் நீங்களாக முடிச்சா தான். ஆனால் அது என்ன செய்யாது, முடிவு வராது. ஏன் முடிவு வருதில்லை தெரியுமா? அதை விளங்கிக்க. நம்ம வந்து 800 அதாவது 7000 இருக்கிற நேரத்தில் 15000 இருந்தால் போதும் முடிவெடுத்தமே, அது உண்மை. ஆனால் அடுத்த நாளே 15000 கிடைக்காது. அடுத்த நாள் என்ன செய்யாது, நீங்கள் 15000 சேலரிக்கு மாற மாட்டீங்க. அந்த 7000க்கும் 15000க்கும் இடையில் எவ்வளோ காலம் போயிருக்கும்? ஒரு 2 வருஷம் வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரேடியாக 15000 கிடைக்குமா? கிடைக்காது. முதலாவது எங்கே போவீங்க? 8000. அப்போ 8000 நீங்கள் 15000 தான் தலையில் இருக்கு, விளங்கிக்கங்க. 8000 வந்த உடனேயே வளமே என்ன செஞ்சுருப்போம், பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பிடுவோம். இப்போ ஆட்டோவில் அனுப்புவோம், என்ன செய்வோம், அந்த 1000 செட் பண்ணிடுவோம். இப்போ 8000 செலவு சரியா இல்லையா? 8000 என்ன 8000 வந்தாலும் பஸ்ஸு தான் முடிவெடுத்துக்கு 1000 மிஞ்சிருக்கு, விளங்கிட்டா. இரண்டாவது என்ன தெரியுமா, 9000க்கு அப்புறம் ஒரு 10000 ஆகும், அது ஒரு 3 மாதத்தில் ஆகும். அப்போ என்ன நினைப்பா, மனைவி என்ன சொல்லுவா, இந்த சாப்பாடெல்லாம் அநியாயமாக வீணாக போகுது, நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ், நாட்டை வச்சு சொல்கிறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி. வீணாக போனாலும் பரவாயில்ல, ஒரு 800 தான் போயிருக்கும். ஃப்ரிட்ஜ் வாங்கினா 1000 என்ன செய்யும், போயிட்டுருக்கும். சரி, 1000க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு 10000 இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதுக்கேற்ற செலவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளையில் நீங்கள் 13000 ஆகிருவீங்க, கூட்டிட்டு 13000. நீங்கள் 15ல் இருக்கிறீங்க இன்னும், அதனால் 13000 தான் எனக்கு கூடி இருக்குது. இந்த 3000க்கு என்ன செய்வீங்க, அதுக்கு ஒரு சொல்லுவோம். நாம் வந்து வளமையாகட்ட போகிறது பஸ்லையா, நம்ம ஃபெமிலியாக இதுக்கு போகிற என்ன செய்வோம், பஸ்ஸில் போகிறது இல்லை, நம்மளுக்கு தான் பணம் தந்திக்கிற அல்லாஹ் தஆலா அப்படின்னு 13000க்கு ஒரு செலவு உண்டாக்கிடுவோம். 15க்கு வரக்குள்ள என்ன செய்வீங்க, இதே மாதிரி ஒரு செலவு உண்டாக்கிடுவீங்க. இப்போ 15ல் எப்படி இருப்பீங்க, 30 இருந்தால் தான் நம்மளுக்கு சரியா. 15க்கு செலவு இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கே 8 to அந்த 7 போட்டு பாருங்கள். இந்த 7க்கு செலவை நீங்கள் எப்படி உண்டாக்கினீங்க, இந்த 7 ஒரேடியாக எடுத்து பாருங்கள் பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம்
கஷ்டப்படுவீங்க, ஆனால் பெரிய சந்தோஷத்தை எல்லாம் வேறு பக்கத்தால் தருவான். ஆனால் இந்த ஏழை நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி இல்லையே, பழகி இப்போ 2 வருஷத்துக்கு. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அழுது கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சு 15 உங்களுக்கு தந்திருப்பான். 2 வருஷத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் எனக்கு ஒரு 15 இருந்தால் போதும் மட்டும் 2 வருஷத்துக்கு முந்தைய அழுதிருப்பீங்களே, அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் 15 தந்திருப்பான். அதுதான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம். நீங்கள் நாட்டில் கேட்டிருப்பீங்க, ஆளா எனது கஷ்டம் போய் இந்த கடனெல்லாம் முடிஞ்சு முழு திருப்தியாக வாழணும்னு தான் இங்கே வந்துருக்கீங்க. அதை தந்துட்டான்ல. ஆனால் இன்னொரு துவா கேட்குறீங்க அல்லாட்ட, யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் என்ன செய்யுது இருக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டோம்னா போயிடுவோம், முடிக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? முடிக்க மாட்டோம். நாமளாக யோசிச்சு சில சேஞ்சஸ் உண்டாக்காத வரைக்கும் வாழ்க்கையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையும் ஆசையும் என்றைக்கு முடியுதோ அண்டையோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். முடித்த பிறகு தான் வாழ நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? வாழ மாட்டீங்க. ஒரு இடத்துல நிறுத்தப்படங்க கொஞ்சம். அதாவது ஒரு பெரிய இன்னொன்றையும் சொல்லிக்கலாம். இதில் நீங்கள் நினச்சிக்க ரைட், இப்போ நம்ம இந்த பிளான் சரி இப்படி தான் செய்யணும்னு அடுத்த பிரச்சனை என்ன? இது யார்கிட்ட சொல்லணும்? முதலாவது மனைவிட்டு சொல்லணும். அங்கே சரி வராதே, அங்கே தான் சைனே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? யோசிப்பீங்க. அந்த பகுதியில் என்ன செய்கிறேன்? எப்பையும் நம்ம ஒரு வேலையை செய்யக்குள்ள நம்ம சொல்லிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய பிரச்சனை. எதை சொல்லணும்னு தெரியாது, எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. நம்ம ஒரு பிளானை ஏற்படுத்துகிற நேரத்தில் நிறைய யோசித்து நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் என்றைக்கும் நீங்கள் பழைய நிலைக்கு நான் போக தயார் என்ற மனோநிலையோடு உங்களோட குடும்பத்தை உருவாக்கினேன்னு வைங்களேன், நிறைய நாங்கள் என்ன செய்திருப்போம்? மாறி இருப்போம். ஆனால் அந்த மனோநிலை நம்மிடத்தில் என்னது இல்லை. இதனால தான் இந்த சிக்கல் நம்மளுக்கு வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, சின்ன ஒரு பொது உதாரணம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஒரு பொது உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு கதை நம்ம புரிந்து கொள்வதற்காக, கீழே உள்ளவங்களை பார்க்குற மேலே உள்ளவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு செய்தி பாருங்கள். ஒரு 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 அறிஞரிடத்தில், ஒரு பெரிய கலைமானிடத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஒருவர் வீட்டில் வாழ்கிறாரு. அவர் வீடு சின்ன வீடு. அவர் 30-40 ஆடுகளை வளர்க்குறாரு. சின்ன வீட்டில் வாழ்கிறாரு. எப்போ பார்த்தாலும் அந்த மனைவியோட பிரச்சனை என்ன? இந்த வீடு நிம்மதியில் காலை நீட்ட இயலாமல் இருக்குது, கையை நீட்ட இயலாமல் இருக்குது, நிம்மதியாக தூங்க இயலாது, கொஞ்சம் ஒரு பெரிய வீட்டுக்கு போகக்கூடாதா என்று நிம்மதி இல்லை. இவர் எப்படா இந்த நிம்மதி அடைகிறதுன்றதுக்காக ஒரு அறிஞர்கிட்ட போய் எப்படி நான் நிம்மதி அடைதல் அப்படின்னு கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் நீ செய்வியான்னு கேட்குறாரு. நான் எதை சொன்னாலும் செய்வேன். ரைட், உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் என்ன பண்ணுற? எனக்கு ஆடு இருக்கே, ஒரு 30 ஆடு. சரி, நீ இந்த 30 ஆடை எதுக்கு போகிறோம்? வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுக்கணுன்றாரு. பிரச்சனை, நான் வந்ததே வீட்டுக்கு நெருக்கம் நிம்மதி இல்லைன்றதுக்கு. இந்த 30 ஆடையை நான் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை டபுள் ஆகுமே. நீ எது சொன்னாலும் செய்கிறேன்னு சொன்னியா இல்லையா? சரி, இப்போது 30 நாள் வாழ்ந்தார். அன்றைக்கு போய் ஏதோ மனைவி நல்ல ஒரு முடிவோடு வந்திக்கிறான் எதிர்பார்த்தா 30 ஆடையும் வீட்டுக்குள்ளே எடுக்கிறாரு. சரி, என்ன முடிவு? யார் வழிகாட்டின உனக்கு அப்படின்னு சொன்னால், நான் நிம்மதி அடைகிறதுக்கான வழி 30 ஆடையும் வீட்டுக்குள்ளே எடுத்து அப்போ வீட்டுக்குள்ளே வாழ்க்கையும் போகுது, ஆடும் வீட்டுக்குள்ளே. ஏற்கனவே இருந்ததை விட டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. தினந்தோறும் பார்த்தா பிரச்சனை டபுள் ஆகிட்டு. இவருக்கு என்னடா, இவர் என்னமோ வழிகாட்டுறாரு, இப்படி ஒரு முசீபத்தை கொண்டு போட்டாருன்னு டெய்லி பொறுமையாக 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 29 எப்போ வரும் என்றதே காலத்தை கழிச்சிக்கிறார். டெய்லி மனைவி நிம்மதி இல்லை, நிம்மதி டபுள் ஆகிடுச்சு. 29ஆம் நாள் முட்டுச்சுன்னே ஒரே ஓட்ட அறிஞர்கிட்ட போய், அறிஞரே 29 நாள் முடிஞ்சிச்சு, எப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஆடெல்லாம் வெளியே எடுங்கண்டார். அது ஏற்கனவே வெளியே தானே இருந்துச்சு, திருப்பியே வெளியே எடுங்கண்டார். அன்றைக்கு ஏதோ சொன்னார், போனார். ஆட்டெல்லாம் வெளியே எடுத்து வீட்டை கழுவிட்டு அன்றைக்கு நைட்டுக்கு தூங்குறாரு. மனைவி சொல்கிறா, அப்பா என்ன ஒரு நிம்மதி அப்படின்ட்டு சொன்னா, இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நான் காணாத ஒரு நிம்மதி இன்றைக்கு என்ன செய்து வந்ததுண்டு. அப்போ அறிஞர் பார்த்தாரு, நிம்மதியா? இதுதான் இருக்கலையே இந்த வீட்டில், இப்போ எப்படி வந்தது? அது எப்படி வந்து சொல்லுங்க பாப்போம். நம்ம கீழே பாருங்கண்டா செய்ய மாட்டோம், போக வச்சார் அவர். பாருங்கண்டா ஃபீல் வரலையே, நீ போ கீழுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல நிம்மதி உனக்கு என்ன செய்யும்? புரியும். இந்த 30 நாள் பட்ட கஷ்டத்தில் அது இந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்னது? ஃபீலிங்க்கு வந்தது. இதுதான் மனிதனுடைய உலகத்துடைய இயல்பு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய ஆசையில் இருந்துட்டு இருப்போம். ஆனால் பயங்கரமான ஒரு சூழல் வரக்குள்ள என்ன நினைப்போம்? யாரெல்லாம் நாட்டுக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? ஏன் பிரச்சனை வந்தால் என்ன வருது? எவ்வளோ ஒரு பெரிய ஐடியாவில் ஏன் இல்லாமல் போச்சு? கீழ்நிலையை காண்றோம் ஃபீலிங் இல்லை, கண்ணால் காண்றோம். கண்ட உடனே என்ன முடிவு எடுக்கிறோம்? ஒன்றுமில்லை, என்னை உயிரை விட்டா எனக்கு என்னது போதும் என்ற லெவலுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான மனநிலை. அல்லாஹு தால்கிட்ட கேளுங்க, அல்லாஹு மின் யஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நேர்வழியை, போதும் என்கின்ற மனப்பான்மையை, இறையச்சத்தை, நான் பேணுதலான வாழ்வை நான் கேட்கிறேன். அது மட்டும் நம்மளுக்கு வந்ததுண்டா சகோதரர்களே, இந்த உலகத்தில் உங்களை மாதிரி திருப்தியாக வாழ்கிற எவரும் இருக்க மாட்டான். இன்றைக்கெல்லாம் நொந்து வாழ்வதற்கான என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஒன்றின் மீது ஆசை வைத்திருக்கிறோம், அதை பெரிய இலக்காக வைத்திருக்கிறோம். இதை மட்டும் நம்ம அளவாக வைத்துக்கொள்ள ரெடியாக இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் கவலைப்படுவதற்கு வேறு எதுவுமே இருக்காது. கவலைகள் வேதனைகள் வரது எப்படி பதறக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பதறாமல்
அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கிறான், இதுக்கு ஒரு வழி உண்டு உலகத்தில் என்று மட்டும் நீங்கள் நினச்சி பழகிட்டீங்கன்னு சொன்னால் பலஸ்தீனை நினைங்க போதும். பக்கத்தில் கண்டு கொண்டு இருக்குங்க கொத்து கொத்தாக இறைச்சிகள் போல போடப்பட்டு கொண்டு போகிற குழந்தைகளை மட்டும் நினைங்க. உங்களோட வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் எவ்வளோ திருப்தி சந்திக்கிறான் என்ன செய்யும். பக்கத்தில் உள்ள நாடு நீங்கள் திருப்தியை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு அப்படி மேலுக்குள்ள ஒரு நாடு. அல்லாஹ் தஆலா இவ்வளோ தந்திருக்கிறானே என்று நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆனால் அப்படி இல்லை, நமது மனோநிலைகள் அப்படி இல்லை. அன்புள்ள சகோதரர்களை, ஒரு அறிஞர் சொன்னார், எப்படி எந்த அமல்கள் எல்லாம் மௌத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ, இந்த உலகத்தில் செய்கின்ற எந்த செயல்களெல்லாம் மரணத்தை உனக்கு வெறுக்க வைக்கிறதோ அதை விட்டு பழகு, நீ என்றைக்கும் மௌத்தை பயப்பட மாட்டாய். எப்படி எந்த அமலெல்லாம் உனக்கு மௌத்தை வெறுக்க வைக்கிறதோ அந்த செய்யாத மீது பழகு, உனக்கு மௌத்தை பற்றி அச்சம் என்ன செய்யாது, இருக்காது. நீ ஒரு வேலையை செய்கிறாய், யா அல்லாஹ் நான் மௌத்தாகக்கூடாது, இது கொஞ்சம் நேரம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது, அதை விட்டுரு, நீ மௌத்தை பற்றி என்ன செய்ய மாட்டாய், பயப்பட மாட்டாய்ன்னு சொன்னார். நம்ம எதில் ஈடுபட்டிருப்பதனால நம்ம மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறோமோ அதுகளை விட என்ன செய்யணும், பழக வேண்டும். சகோதரர்களே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு உபதேசம். ஒரு அறிஞர் கேட்கிறவரிடத்திலே, நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் மௌத்தாக தயாரா? எல்லாரும் என்ன சொல்லுவோம், இல்லை. சரி, இதற்கு பின்னால் உங்களுக்கு மாறுவதற்கான சிந்தனை நிலைமை, நாளைக்கு மாறுவேன் நாளண்டைக்கு மாற வேண்டிய ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதா? 4 ஐடியாலாம் என்னது இல்லை. சரி, இந்த நிலையில் மௌத்து வராதன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இல்லை. அப்படி இருந்து நீங்கள் மாறலைண்டா நீங்கள் புத்திசாலியே இல்லை. 3 நிலை. இப்போ மௌத்து வாரத்தை நம்ம என்ன செய்யலை, விரும்பலை. நாளைக்கு இந்த நாளில் மாறுவோம் என்ற எண்ணமும் இல்லை. இப்பொழுது மௌத்து வராது என்கின்ற உறுதியும் இல்லை. அப்படி இருந்து மாறலைன்னா நம்ம புத்திசாலியா? இல்லை. ஆபத்து வருமென்று தெரியுது, ஆபத்து தப்பு ஐடியாவும் இல்லை, வராதென்ற உறுதியும் இல்லை, போகிற ஐடியாவும் இல்லை. அப்படின்னா இது புத்திசாலியுடைய வேலை இல்லை. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா போகிறது. பக்கத்தில் ஒரு நண்பரை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனாசா இப்பொழுது மௌத்தாயிற்று, இந்த உயிர் போயிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினால் திருப்பி பழைய பாவங்களை இந்த ஜனாசா செய்யுமான்னு கேட்டார். நிச்சயமாக செய்யாது. ஏன்னா மௌத்தை கண்டு வந்துட்டு, கபரை கண்டுட்டு வந்துட்டு ஒரு நாளும் செய்யாது. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பானா என்று கேட்டார். கொடுக்க மாட்டான்டார். அல்லாஹ் தஆலா அந்த ஜனாசாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது விட்டாலும் உனக்கு தந்திருக்கிறான். உனக்கு என்ன செய்கிறான், இப்போ அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இதை விட ஒரு உபதேசம் சொல்ல முடியுமா? நம்ம மௌத்தாகி எழும்பினா அல்லாஹ் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல, ஆனால் மரணத்தை காட்டி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நம்ம மாறவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, மாற்றங்கள், நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, நமது பொறுமை, போதும் என்கின்ற மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, யாரும் முதலாக ஒரு விஷயத்தை பழக வேண்டும். மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து உங்களை தீர்மானிக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து மட்டும் தீர்மானிக்க பழகுங்கள். இந்த இஹ்லாஸ் மட்டும் வந்தால் உங்கள் உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு பெரிய தைரியம் இருக்கும், மறுமை வாழ்க்கையிலும் இருக்கும். இவர் என்ன நினைப்பார், நமது பொருளாதார ஸ்டேட்டஸ் என்ன, இவரது வாகனங்களுக்கு முன்னால் எனது நிலை என்ன, இவரது பொருளாதாரத்துக்கு முன்னால் நமது நிலை, இதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தூதர் எப்படி ஏழையாக இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கிறதே, அது இருக்கக்கூடாது. கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கும், எந்த பெரிய ஒரு வசதி படைத்தவருக்கு முன்னால் இருந்தாலும் உங்களோட மனசு அவரை நினச்சி பதறாது, பொறாமப்படாது, கஷ்டப்படாது. நிறைய பேர் அப்படி இல்லை, எனக்கு பணமெல்லாம் கணக்கு இல்லைன்னு மற்றவனை மட்டம் திட்டத்திலே என்ன செய்கிறது, குறியாக்கிறது. பணக்காரனை பார்த்து இவன்லாம் ஹராத்தில் உழைச்சதாண்டு அவனுக்கு ஒரு விமர்சனம், அவன்ட வண்டியில் இவர் ஏற்றிட்டு போகலன்னு வைங்களேன், இவன் இது இன்சூரன்ஸ் போட்டு எடுத்து வழங்கிட்டா அல்லது ஃபினான்ஸில் எடுத்து என்னத்தையாவது ஒன்றை சொல்லி நான் கேட்குறேன். இந்த பதற்றத்தை விடுங்க. நீங்கள் ஏன் அவர்களை பார்த்து பதறுகிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் தான் உங்களோட மார்க்ஸ் இருக்குது. ஒன்றும் உங்களை அவர்களை குறைக்கவும் இயலாது, அவர்கள் உங்களை அதிகப்படுத்தவும் முடியாது. எவ்வளோ வசதி இருந்தவர் தான், நம்ம மேலுள்ளவர்களை பார்த்து நம்ம பதறக்கூடாது. நம்ம எந்த மனநிலை உருவாக்கிக்கொள்ளணும் தெரியுமா, ரப்புல் ஆலமீன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் வசதியை தருவதற்கு என்னது, அவசரமாக ஒரு வசதியை தந்து கண்ணாவினால் உங்களை வளர்ப்பதற்கான வாய்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் அது உங்களை பெரிய ஆளாக்கவும் கூடாது, இது உங்களை கேவலப்படுத்தவும் கூடாது. இந்த மனோநிலை நீங்கள் பழகினீங்க என்று சொன்னால் உலகத்தில் இந்த இஹ்லாஸ் தான் ஒட்டு துணி போட்ட நபித்தோழர்களை, செருப்பட்ட நபித்தோழர்களை ஆட்சியாளர்களாக என்ன செய்தது, கொண்டு வந்து சேர்த்த. யாருக்காக வாழ்தல், அல்லாஹுக்காக வாழுகின்ற அந்த இஹ்லாஸ்,
அல்லாஹ்வுக்கென்றே நினைக்கக்கூடிய அந்த இஹ்லாஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப அஷ்அத மதுஃபூஇன் பில் அப்வாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ர. வீட்டு வாசல்களில் பரட்டை தலை கோலத்திலே வரக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம என்ன செய்து விடுவோம், விரட்டி விடுவோம், ஒன்றும் கொடுக்காம. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் சத்தியம் செய்து ஏதாவது சொன்னால் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி விடுவான். வைன்ன மின்கும் ரிஜாலன், உங்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் சஅலூக்கும் தீனாரன் அவ் திர்ஹமன், உங்களிடத்தில் திர்ஹத்தையோ தீனாரையோ கேட்டால் லம் துஅதூஹும், அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள். ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, ஒரு கோலத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் சஅலுல்லாஹல் ஜன்னத லஅதாஹும், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரியான சில மனோநிலைகளை உண்டாக்கி கொள்ளுங்கள். மாற்றம் என்பதை நாம் யோசித்து முயற்சித்து மாறாது விட்டால் ஒரு நாளும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. காலம் நம்மளுக்கு கொஞ்சம்தான், அந்த கொஞ்ச காலமும் நம்மளை விட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த உரையும் உங்களுக்கு ஒரு நாளில் மறந்து போய்விடும். அதனால் ஒரு இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நிலைமையை நினைத்து மாற்றம் அடைய வேண்டும் என்ற முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். அதில் மட்டும் நீங்கள் சரியாக போனீங்கண்டா, இஹ்லாஸாக நின்றீங்கன்னு சொன்னால் மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இருந்த இடத்தையும் இப்பொழுது இருக்கிற இடத்தையும் பார்த்து என்ன செய்வீர்கள், உணர்வீர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது செயல்பாடுகளையும் சிறந்த முறையில் மாற்றி இறைவனுக்காக வாழ்ந்த மக்களாக ஆக்கியவர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.